இந்த வெயில் காலத்துல நம்ம உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிற ஒரு பாரம்பரியமான ராகி களியும் கத்திரிக்காய் பருப்பு கடையலும் எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாமா? களி செய்ய நம்ம ஆச்சி ராகி மாவை ஒரு கப் எடுத்துக்கலாம். அதுல ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு பாத்திரத்துல ஒரு கப் தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து தண்ணிய கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி சூடாகிறதுக்குள்ள பருப்பு கடையல் செய்யறதுக்கு ஒரு குக்கர்ல ஒரு பிடி பாசி பருப்பு, ஒரு பிடி தோரம் பருப்பு, 5 பூண்டு, நறுக்குன ஒரு தக்காளி, 5 நறுக்குன கத்திரிக்காயும் சேர்த்து, அப்புறம் 3 பச்சை மிளகா, அப்புறம் மஞ்சள் தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்படியே இந்த பக்கம் தண்ணி கொதிச்சதும் கரைச்சி வச்ச ராகி மாவை மெதுவா சேர்த்து கிளறி விடுங்க. மாவு நல்லா தண்ணி வத்தி கட்டியான பதத்துக்கு வரும்போது மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃபிளேம்ல விட்டுருங்க. அப்படியே குக்கர் விசில் வந்ததும் பருப்பை தாளிச்சு விட்டுறலாமா? ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், 3 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து பொரிஞ்சதும் 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து கலரி விட்டுக்கலாம். பருப்புல தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டு தாளிப்புல ஊத்தி பருப்பு நல்லா ஒரு கொதி வந்ததும் மல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா கத்திரிக்காய் பருப்பு கடையல் ரெடி. சூடான வெயிலுக்கு குளு குளுன்னு சாப்பிட சரியான டிஷ்.